எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துறேங்க தாவே. தோப்பனே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரப்பா. நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எங்களை வழிநடத்துகிற தேவன், நீர் எங்களை காத்து கொடுக்கிற தேவன். நீர் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதற்காய் கோடாக்கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துறேன். வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு வசனத்தை விலைக்கு தர வேண்டுமா செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதை இந்த ரகசியம் என்று சொல்லியிருக்காண்டவர். நீர் எங்களுக்குள்ளே வாசமானதற்காய் கோடாக்கொடி ஸ்தோத்திரம். நீர் எங்களை வழிநடத்தை நாங்கள் அறிகிறோங்க தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும், அதாவது வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் ஆகமங்கள் 5, அந்த 5 ஆகமங்கள் தான் மனுஷனுக்கு முக்கியமாக படிக்கணும். அந்த 5 ஆகமத்துக்குள்ளே இருந்து தான் எல்லாமே வெளிப்படுதலாக இருக்கிறது. அந்த ஆகமங்களில் நம்ம ஆதியாகவும், யாத்திராகவும், லேவியராகவும், எண்ணாகும், உபாகமும், அந்த எண்ணாகம் வரைக்கும் முடித்து உபாகம் வந்திருக்கிறோம். உபாகமத்தில் 23 அதிகாரம் முடிச்சிட்டோம். இதில் 34 அதிகாரம் இருக்கிறது, 10 அதிகாரம் இருக்குது. அதில் இப்போ 24ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இது எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்தில் போய் சேரும்பொழுது அங்கே நீங்கள் எப்படிலாம் இருக்கணுங்கிறத உன் தேவனாய கர்த்தர் மோசே மூலமாக ஜனங்களுக்கு கற்பிக்கிறார். நீங்கள் இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறார். அது உபாகத்தில் இருக்கிறது தான் நம்ம முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டும். உபாகம் அந்த ஆகமங்களிலே கொஞ்சம் அதிகப்படியான புத்தியை விளக்கிறதா இருக்கிறது. மனுஷன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். இதில் நம்ம இப்போ என்னென்னா 24 அதிகாரம் முடிஞ்சு 24 அதிகாரத்தில் வசனங்களை தியானிக்கிறோம். இதில் 22 வசனங்கள் இருக்கிறது. நம்ம இந்த வசனங்களை தேவன் நமக்கு உரைத்ததை நம்ம என்னோட மனதில் கொண்டு அதை வாசித்து அதனுடைய அர்த்தத்தை இப்போ சொல்கிறேன். ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதல் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். அந்த 2ஆம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும், அவளை விவாகம் பண்ணின அந்த 2ஆம் புருஷன் இறந்து போனாலும், அவள் தீட்டுப்பட்டபடினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாதிருப்பாயாக. அதாவது இதை என்ன சொல்றாருன்னா, ஒரு பொண்ணை ஒருத்தன் விவாகம் பண்ணும் பொழுது அவளிடத்தில் அவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தால், அவளிடத்தில் இலட்சியான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவன், அவன் சும்மா அவனை வெறுத்து விடலை, லட்சியான சில காரியம் இருக்கிறதுனால அவனை வெறுத்து தள்ளும் பொழுது பிரியமற்றவனை அவன் தள்ளுச்சீட்டை எழுதி அவன் கையிலே கொடுத்து அனுப்பிவிடலாம். இது எப்படின்னா, ஆண்டவர் அப்படி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு ரட்சகர் ஒருத்தருக்கு இதை மாதிரி ஒரு ட்ரிப் தான் விவாகம் பண்ணணும், 2ஆம் ட்ரிப் விவாகம் பண்ணக்கூடாது. மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு தான் நம்மளுக்கு என்ன நியமித்திருக்கிறார் ஆண்டவர். ஆனால் அதனுடைய ஞான அர்த்தமாக இது இருக்கிறது. இதில் மனுஷரியை பார்க்கும் பொழுது அவள் தள்ளுச்சீட்டை எழுதி கொடுக்கலான்னு சொல்லி மோசே அவங்களுக்கு கற்பித்தான். உங்கள் மன கடிதத்தின் நிமித்தம் அப்படி எழுதி கொடுத்தான் என்று இயேசுவானர் சொல்வார். பரிசேயர் அவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது, மோசே எங்களுக்கு தள்ளுச்சீட்டை வீட்டுக்கு எழுதி கொடுக்கல, அவளை விலக்கி விடலாம் என்று சொல்லியிருக்கிறாரே என்று சொல்வார். ஆதி முதலால் அப்படி இருந்ததில்லை, உங்கள் மன கடித நிமித்தம் அதை உங்களுக்கு எழுதி கொடுத்தான்னு சொல்றார். அது இந்த வசனம் தான் இது. இயேசுவானர் அதை நமக்கு விளக்கி சொல்வார். தேவன் இனத்திலே மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் தேவன் இணைச்சிட்டாருன்னா அது பிரிக்கவே முடியாது. மனுஷன் இணைச்சிருப்பான், மாம்சரீரத்தில் இணைக்கிறதெல்லாம் அது பிரிபட்டு போகும். ஆண்டவருக்கு பிரியமில்லாட்டா ஆண்டவரே அதை விலக்கிடுவார். நம்முடைய
தேவனாய கர்த்தர் ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா, நம்ம மாம்சப்பிரமாக நம்ம ஒன்று செய்தோன்னா ஆண்டவருக்கு பிடிக்கலைன்னா ஆண்டவரே அதை என்ன செய்வார்னா விலக்கிடுவார். அது பின்னால் நம்ம உணர முடியும். அதனால் நம்ம கடவுளுக்குடைய சித்தத்துக்கு நம்ம முழுதும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது என்ன செய்யணும்னா அப்படி நடக்காது. ஆனால் மோசே இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் அதை எழுதி கொடுத்தான் என்று இயேசுவானவர் நமக்கு சொல்லுவார். அந்த வசனம் தான் இது. அவள் தேவனுடைய விட்டு அது அவன் வந்து என்ன சொன்னால் அவள் வேற ஒருத்தனை கட்டிக்கலாம். வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டு அவன்கிட்டையும் அவன் சரியில்லாமல் இருக்கும் பொழுதும் அவளை தன் வீட்டுக்கு அனுப்பிவிட, திருப்பி அவளை வீட்டுக்கு அனுப்பிடலாம். அவன் புருஷன் செத்து போனாலும் அவன் வீட்டுக்கு, அவன் பிறந்த வீட்டுக்கு அனுப்பிடலாம். ஆனாலும் அவன் முதல் புருஷன் முதல்ல அவளை விலக்கினாலாம், திருப்பி அவன் என்ன செய்யணும், அவளை கட்டக்கூடாது. வெறுத்து தேவன் வெறுத்து தள்ளுறதா அது. அதான் அது அருவருப்புன்னு சொல்றார். எப்படின்னா, அவள் தீட்டுப்பட்டபடினால் அவளை தள்ளிவிட அவளுடைய முந்தின புருஷன் திரும்ப அவளை மனைவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. திருப்பி சேர்த்து கொள்ளக்கூடாது. ஒருத்தர் வேண்டான்னு சொல்லும் போது என்னன்னா திருப்பி சேர்த்து கொள்ளக்கூடாது. அவன் மறந்துடணும் அவளை கட்ட. அதனால தான் அவன் எழுதுறாரு. அது அப்படி எப்படி சொன்னா, அருவருப்பானது உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக. பாவம் வரக்கூடாது. இது மூலமாக தான் பாவம் வரும். அப்படி வர பண்ணாயாகன்னு சொல்றார். அப்போ மனதி நியமத்தின்படி சும்மா விளையாட்டுக்காரன் மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. திருமணமானது முக்கியமானது. அது தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்று நடப்பதில்லை. அவருக்கு சட்டத்துக்கு அவருடைய சித்தம் இல்லாமல் நடந்துச்சுன்னா அது என்ன பிரிஞ்சு போயிடும். ஆனால் நீ பிரிஞ்சு போனா திருப்பி நீ கெட்டாத அப்படின்னு தான் அவர் சொல்றாருல. கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக. பாவம் வரக்கூடாது. இது மூலமா பாவம் வரும். பாவம் வர பண்ணாயாகன்னு சொல்லி இதெல்லாம் சிம்பிளான காரியம் தான். ஆனால் வாழ்க்கைக்கு முக்கியமானது. அதனால தான் அவன் மோசே அந்த பாவம் சொல்லும்போது அது பாவம் வந்துடும் அப்படி பண்ணா அது செய்யக்கூடாது அப்படி. நான் இயேசுவானவரை திருப்பி எடுத்துக்கிறாருன்னா உங்கள் மனது கடிதம் மோசே உங்களுக்கு எழுதி கொடுத்தான்னு சொல்கிறார். ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம். அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவன் ஒரு வருஷம் பர்யந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படியாக இருந்து தன் விவாகம் பண்ணின ஸ்திரியை சந்தோஷப்படுத்துவானாக. இது முக்கியமானது. எப்படின்னா, அவனுக்கு மேரேஜ் ஆன பிறகு ஒரு வருஷம் வரைக்கும் அவன் எந்த வேலைக்கும் போக வேண்டாம். யுத்தத்துக்கு போகக்கூடாது. அதனால் அவன் என்ன சொன்னால் வீட்டில் இருக்கணும். வீட்டில் இருந்து எப்படின்னா ஒரு வருஷம் பர்யந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து, வீட்டில் தன் இஷ்டப்படி சந்தோஷமாக இருக்கணும். இருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரியை சந்தோஷப்படுத்துவானாக. அவளோடு அவன் ஐக்கியம் கொள்ளணும். அவளோட என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுது. இதெல்லாம் லேசான காரியம் தான். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு தெளிவாக எழுதி கொடுத்துருக்கிறார். ஒரு வருஷம் அவளோட சந்தோஷமாக இருக்கணும். நீ யுத்தத்துக்கு போக வேண்டாம். அப்படிங்கும்போது என்னென்னா ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்க போய் தான் அந்த இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது. அந்த தான் விவாகம் பண்ணின ஸ்திரியை படுத்துவானாகன்னு என்ன அர்த்தம், அது அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றார். திரியையின் அடிக்கல்லையாவது மேற்கல்லையாவது ஒருவன் அடமானம் வாங்கக்கூடாது. அது ஜீவனுக்கும் அடகு வாங்குவது போல் ஆகும். பார்த்தீங்களா, திருவில் என்ன சொன்னா அடமானமாக ஒருத்தட்ட கொடுத்து நமக்கு ரூபா வாங்குறவோ பணத்தை வாங்கவோ கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ என்ன, அது ஜீவனத்துக்குள்ளானது. அதை நம்ம முக்கியமானது வீட்டில் அவனுக்கு ரொம்ப முக்கியமானது திருவல். அப்போ அந்த காலத்தில் என்ன, திருவல் தெரிச்சு தான் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்னெல்லாமும் வந்தாலும் அது உள்கருத்து என்னென்னா, முக்கியமான பொருளை என்னச்சுன்னா அடமானம் வாங்கக்கூடாது. அவனுக்கு அது யூஸாக இருக்கும். அதை போய் அடமானம் வாங்காத அப்படிங்கிறதான் அது சொல்கிறார். திரிகையின் அடிக்கல்லையாவது அது மேற்கல்லையாவது ஒருவரும் அடம் வாங்கக்கூடாது. அதை வாங்கக்கூடாது. நீ வட்டிக்கப்பான்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா. அவனுக்குள்ளதை நீ முக்கியமான பொருளை நீ அவன்கிட்ட என்ன வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அது அவன் ஜீவனுக்கு அடம் வாங்குவது போல, அது அவன் ஜீவனை அடவாங்குவது போல இருக்கும். அப்படி வாங்கக்கூடாது. அவனை அபகரிக்கிறது. அந்த அபகரிக்கிற தொழிலே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரையுடைய சொத்தையோ யாருடைய காரியங்களையோ முக்கியமானதை என்ன அபகரிக்கக்கூடாது. அவன் பிழைப்பு அதில் இருக்கும். ஆனால் நீ அதை அடம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். உன் சகோதரனாகிய இஸ்ரவேல் புத்திரில் ஒருவனை திருடி அதனாலே ஆதாயம் தேடி அவனை விட்டு போட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படி தீமை உன் நடுவில் இருந்து விலக்க கடவாய். பார்த்தீங்க, ஒரு சகோதரனாகிய இஸ்ரவேல் புத்திரன் ஒருவன் திருடி அதனாலே ஆதாயம் தேடி, ஒரு பொருளை சம்பாதிச்சுட்டு அதனால ஆதாயத்தை தேடி அவனை விட்டு போட்ட ஒருவன் அகப்பட்டால், அந்த விட்டு போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும்.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனுஷனை விற்கக்கூடிய முறை இருந்துச்சு. அதனால ஒருத்தனை திருடி தெரியாம இன்னொருத்தனுடைய வித திருடி அவனால இவன் ஆதாயம் பெற்றுட்டு இருக்கும் பொழுது அவனை விற்று போட்ட ஒருவன் அகப்பட்டான். விற்று போட்டான் பார்த்தீங்களா, தெரியாத தனக்கு தெரியாத வேலைக்காரன் அவனை விற்று போட்டாச்சுன்னா, அதனால ஆதாயத்தை தேடி விற்று போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்படணும். அந்த திருடன் என்ன சொன்னா கொலை செய்யப்படும். பாருங்க எவ்வளவு கண்டிப்பா சொல்றாரு. அப்ப என்ன சொன்னா நீதியா இருக்கணும். தேவனுடைய பார்வையில நம்ம என்ன செய்யணும், நீதியா இருக்கணும். இது நீதி ரைட்டு தப்புன்னு நமக்கு தெரியணும். தெரியாம திருடி மற்றதெல்லாம் எல்லாம் வந்து பாவத்துக்குள்ளானது. அறியாம தெரியாம செய்வாங்க. தெரியாம செய்துட்டு தனக்கு ஆதாயத்தை தேடுவாங்க. அவங்கெல்லாம் நினைச்சேன்னா கொலை செய்யப்பட வேண்டும். இப்படி தீமை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். தீமை தீமையான காரியம் அது உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய்ன்னு சொல்றாரு. அவங்க வந்து கானான் தேசத்துல பிரவேசிக்கும் பொழுது இந்த மாதிரி குணங்கள் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதா மோசே மூலமா அது கற்பித்துட்டு வர்றாரு. அது நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் நமக்கு இயற்கை சுபாவமே சுத்த சுவாதீனம் எல்லாருக்கும் தந்திருக்கிறார். எது நீதி எது அநீதிங்கிறத எல்லாருக்கும் உணர்வத்தக்க உணர்வை எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அவன் அஞ்ஞான மார்க்கத்தில் இருந்தாலும் சரிதான், நல்ல மார்க்கத்தில் இருந்தாலும் சரிதான், அப்படி இருந்தாலும் சரிதான், தேவனுக்கு பிரியமில்லாத சரிதான். ஆனால் சுத்த சுவாதீனம் கொடுக்கும்போது தேவனுடைய நீதி அவன் இதயத்தில் இருக்கும். அவன் பெரிய கொலைகாரனாலும் சரிதான், அவன் இதயத்தில் நீதி இருக்கும். அந்த நீதியை நீ மாற்றினா நீ வந்து கொலை செய்யப்படும். அந்த நீதியை மாற்றவே கூடாது. அது தேவ நீதி. அந்த தேவ நீதி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு. அவன் பொல்லாதவனாலும் சரிதான், தேவ நீதி அவனுக்கு தெரியும். அவன் தெரிஞ்சு அதுக்கு அதிகமாக செஞ்சதுனால அவன் என்ன செய்யனா கொலை செய்யப்பட கடவுன்னு சொல்லியிருக்கார். இப்படி தீமை உன் நடுவிலிருந்து விலக்கணும். இப்படி தீமையான காரியங்கள் உன் நடுவில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி காரியங்களை என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. குஷ்டரோகத்தை குறித்து லேவியர் ஆசாரியர் உங்களுக்கு போய்த்த யாவும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். நான் அவளுக்கு கட்டளிட்டபடியாக செய்ய கவனமாக இருப்பீர்களாக. இது ரொம்ப முக்கியமானது. குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டுனா அவன் பாளையத்துக்கு புறம்பாக தான் இருக்கணும். ஆசாரியர்கிட்ட காமிச்சிட்டு தான் பாளையத்துக்கு உள்ளே வரணும். குஷ்டரோகம் எதனால் வருதுன்னா பாவத்தினால வர்றதுதான் குஷ்டம், குஷ்டரோகம். அந்த குஷ்டரோகத்தை தொட்டு தான் ஆண்டவர் இயேசுவானார் அது சுகப்படுத்தினார். குஷ்டரோகம் அந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் இருந்துச்சு பழைய ஏற்பாட்டு காலத்தில். அவன் எலியா தீர்க்கதரிசி சொல்லும்போது 7 தரம் முங்கும்போது சிறுபிள்ளை மாமிசம் போல மாறிட்டு. குஷ்டரோகம் வந்து அனித்தியமான காரியங்களை செய்வதனால தான் குஷ்டரோகம் வருது. யாரும் வந்து தேவாலயத்துக்குள்ள பலிபீடத்துக்குள்ள போய் என்ன செய்யணும்னா பலியிடக்கூடாது, தேவனை ஆராய்க்க முடியாது. ஒரு ராஜா போனான், உடனே அவன் நெத்தியில பார்க்கும் பொழுது ஆசாரியர்கள் எல்லாம் வெளியில போங்க, உனக்கு தகாததுன்னு சொல்றாங்க. ஆனாலும் மீறி நான் ஆண்டவர் ஆராய்ப்பேன்னு சொல்லிட்டு தனக்கு இதன்படி கற்பிக்கப்பட்ட மாதிரி அவன் போனான். நெத்தியில் அவன் குஷ்டரோகம் வந்தது. அவனை அந்த தேவாலயத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டு பலிபீடத்தை விட்டு வெளியே கொண்டு போயிட்டு அவன் ஆயுஷ் முழுதும் வெளியே தான் இருந்தாலும் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பின்னால் உள்ள இதில் இருக்குது. அதனால குஷ்டரோகத்தை என்ன சொல்றான்னா, குஷ்டரோகத்தை குறித்து லேவியராகி ஆசாரியர் உங்களுக்கு போதிக்க யாவும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். மிகவும் எச்சரிக்கை சொல்றாரு. குஷ்டரோகத்தை பற்றி நிறைய இருக்கு. நம்ம முன்னால் உள்ள அதிகாரங்களை நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அந்த குஷ்டம் இந்த குஷ்டம் நிறைய இருக்குது. அந்த குஷ்டம் ஆசாரியம் தான் பார்த்து சொல்லணும். இந்த சரீரத்தில் குஷ்டம் வரும்போது ஆசாரியம் மாதிரி அவனுக்கு குஷ்டம், அவனை விலகி இருக்க சொல்லணும், அவனை எனக்கு தீட்டுன்னு சொல்லணும். அப்படின்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அது நம்ம எல்லாம் கற்றுருக்கோம். இப்போ புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. குஷ்டரோகத்துக்கு நிறைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாவங்களை நம்ம போக்கும் பொழுது அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நோய்களையும் குற்றங்களையும் குறைகளையும் அவர் தன்மையில ஏற பண்ணி அதை சிலுவையிலே ஆணி அடித்து மகிமையாய் வெற்றி சேர்ந்தாரு. நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன்னு சொல்லணும். ஆசாரியர்கிட்ட கூட 10 பேர் சுகமானாங்க குஷ்டரோகிகள். ஒருத்தன் மாத்திரம் வந்தான், அவன் சமாரியன். ஆனால் மற்ற 9 பேரும் என்னச்சான்னா ஆசாரியத்தை உங்களை கொண்டு காமித்துக் கொள்ளுங்கள். போகிற வழியிலே அவங்களுக்கு சுகமாயிட்டு இயேசுவானார் சொன்ன இப்போ அவன் ஒருத்தன் மாத்திரம் திருப்பி சொன்னான், இந்த அந்நியனைய ஒழிய வேற ஒருத்தனும் எங்களுக்கு சொல்ல வரலையா. மற்றவங்கெல்லாம் சுகமானோடனே அப்படி போயிட்டாங்க ஆசாரியத்தை காமிச்சிட்டு. ஆனால் அதில் வந்து என்னன்னா ஆசாரியர்கிட்ட போய் காமிங்கன்னு சொல்றார். இயேசுவானார் கூட இந்த வசனத்தை கனப்படுத்தி ஆசாரியர்களை கனப்படுத்தி நீங்கள் ஆசாரியத்தை உங்களுக்கு போய் காமிங்கள், போகிற வழியில் அவங்க சொஸ்தமானு சொல்லி இருக்குது. அப்போ இந்த வேத வசனங்கள் எழுதினது அவர் தான். அவரே மாம்சத்தில் வந்தார். அதுதான் மெயினான நம்ம அறியக்கூடியது. அவரே இந்த கட்டளையெல்லாம் கொடுத்து இப்படிலாம் இருக்கணும், ஆசாரியர்கிட்ட போய் காமிக்கணும்னு சொன்னவரே மாம்சத்தில் வந்து இவங்களை சுகப்படுத்தினார். ஒருத்தர் மட்டும்தான்
அந்த சமாரியன் ஒருத்தன் தான் கிடைச்சான், அப்படி வந்து நன்றி செலுத்த வந்தான்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அதை கற்பித்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். குஷ்டரோகத்தை குறித்து லேவியர் ஆசிரியர் உங்களுக்கு போதித்த யாவையும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாருங்கள். மிகவும் எச்சரிக்கையாக எழுதியிருக்கார் இந்த வசனத்தில். நான் அவளுக்கு கட்டளைப்படியே செய்ய கவனமாக இருப்பீர்களாக, நான் அவனுக்கு செய்யக்கூடிய கட்டளை கவனமாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட வழியிலே உங்கள் தேவனாய கர்த்தர் மீரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, இதையும் எழுதுறாரு. நீ இப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த முன்னால் உள்ள யோசிச்சு பாருங்க. மீரியாமுக்கு என்ன வந்துச்சு? அது மோசேயோட அக்கா, ஆரோனுக்கும் அக்கா தான். அந்த மோசையை நாணல் பட்டியில் வைக்கும் பொழுதே இவா தான் நதிக்கரையில் நின்று பார்க்குறா. அப்போ வந்து தேவனோட மோசைக்கு எதிர்த்து பேசுவான். உங்களோட தான் கடவுள் இருக்காரோ எங்களோட இல்லையான்னு சொல்லிட்டு அவனுக்கு விரோதமாக அவன் சீப்போரால கட்டியிருந்தான். அவனுடைய மனைவி அவள் அந்நிய ஜாதி தான். அப்போ அவளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவனுக்கு கோபம் ரொம்ப வந்துச்சு மோசைக்கு. ஆண்டவர் உடனே நினைச்சாருன்னா இவ்வளோ கோபுறான்னு சொல்லிட்டு அந்த மீரியாமை தண்டித்தார். தண்டித்தனால குஷ்டம் அவர்கிட்ட வந்துட்டு, அப்போ மோசை சொல்கிறான், ஐயோ ஆண்டவரேன்னுட்டு அவன் திருப்பி மண்டிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது அவன் நினச்சினா 7 நாள் நீ அவன் பாளையத்துக்கு புறம்பாக இருக்கணும்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு தான் வரணும். அதுக்கப்புறம் தான் இவங்க பிரயாணப்படுறாங்க. குஷ்டரோகம் போன முறை தான் அவங்க பிரயாணப்படுறாங்க. அது ஆண்டவர் இவங்களுக்கு உணர்த்தி காட்டுறாரு. எப்படின்னா, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாய கர்த்தர் மீரியாமுக்கு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்துக் கொள்ளுங்கள். அதை பாரு, எதிர்த்து பேசி கடவுளுக்கு விரோதமாக காரியம் செய்யும்போது என்ன செய்யும்? குஷ்டரோகம் வரும். அப்படிங்கிறத உணர்த்துறார். நினைத்துக் கொள்ளுங்கள். பிறனுக்கு ஏதாயிலும் கடனாக கொடுத்தால் அவனுக்கு கொடுக்கும் அடகை நீ உன் வீட்டுக்கு பிரவேசிக்க வேண்டாம். நீ ஒருத்தனுக்கு ஒரு கடன் கொடுக்கும் பொழுது பிறனுக்கு ஏதாயிலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க அவன் வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டாம். அவன் ஒன்றுக்கு கடனாக கொடுக்கும் பொழுது அவன் அடகு வாங்க நீ அவன் வீட்டுக்குள்ளே போவாத, ஜாமான் எடுக்க நீ போவாதன்னு சொல்கிறார். வெளியே நிற்பாயாக. கடன் வாங்கினவன் அந்த அடகை வெளியே உன்னிடத்தில் கொண்டு வருவான். அவன் தான் தன்னுடைய இஷ்டப்படி, நான் உங்கள்கிட்ட இது வாங்கியிருக்கிறேன், அதுக்கு பதில் நாங்கள் இதை அடமானமாக வச்சுக்கிறேங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்ட இதை அடமானம் வச்சுக்கின்னு அவன் தான் வாலண்டரியாக வந்து கொடுக்கணும். நீ போய் வல்கரா அவன் வீட்டுக்குள்ளே போகாதுன்னு சொல்லி சொல்கிறார். சிம்பிளாக சொல்கிறது. ஆனால் நிறையா மனுஷனுக்கு கற்பிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதில் முக்கியமானது அது ஆண்டவர் தான் சொல்கிறாரு. வெளியே நிற்பாயாக. கடன் வாங்கினவன் அந்த அடகை வெளியே உன்னிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் தரித்தினால் அவன் அடகை வைத்துக்கொண்டு நித்திரை செய்யாமல், அதாவது என்னன்னா, ஒரு அடகை வாங்கிட்டு அவன் அடகு மேலே நீ படுத்து கிடக்கக்கூடாது. எப்படின்னா, அவன் தரித்திரம்தான், ஆனாலும் நீ சுகமாக அவன்கிட்ட தரித்திரத்திலிருந்து வாங்கிக்கிட்டோம், இது நமக்கு உரியதான்னு சொல்லிட்டு அது மேலே நீ உறவு கொண்டக்கூடாது அப்படி சொல்லத்தான் எழுதியிருக்காரு. அவன் தரித்தினால் நீ அவன் அடகை வைத்துக்கொண்டு நித்திரை செய்யாமல், நீ அவன் நித்திரை, அதாவது அவன் அடகு மேலே அவன் பட்டுக்கிட்டு நித்திரை செய்யக்கூடாது. அந்த அடகு நமக்கு தேவையில்லை. அவன் தரித்திரம் தான், அவன்கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா அவன் அதை வச்சு பிழைக்கிறவன், அதனால் அவனுக்கு கொடுத்துருன்னு சொல்கிறார். அவன் தன் வஸ்திரத்தை படுத்து கொண்டு தன் ஆசீர்வாதத்துக்கும்படி பொழுது போகும்போது திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்து விட வேண்டாம். அவன் வந்து வஸ்திரத்தை அடகுமானம் வாங்கினான்னா சாயந்தரத்துக்குள்ளே அவன் அதை கட்டிக்கிட்டு அதை அவன்கிட்ட கொடுத்துடணும். அவன் ரூபா தராட்டாலும் பரவாயில்ல, அவன் பணம் தராட்டாலும் பரவாயில்ல, அவன் பொருளை அவன்கிட்ட கொடுத்துடணும். சாயந்தரத்துக்குள்ளே சொல்கிறார். பொழுது போகும்போது திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். சாயங்காலத்துக்குள்ளே பொழுது போகும்போது சூரியன் அடையிறதுக்குள்ளே அவன் பொருள் ஓண்ட இருக்கக்கூடாது. அவன் அவசரத்து நிமித்தம் வாங்கினா, ஆனால் அவன் தடுத்த நாஞ்சில் அவன் மேலே அதனுடைய உடைமைக்கு மேலே நீ வச்சுக்கொள்ளாமல் திரும்ப அவன்கிட்ட கொடுன்னு சொல்கிறார். அதை உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீதியாக இருக்கும். அப்படி கொடுத்தாச்சுன்னா ஆண்டவருக்கு முன்பாக அது நீதியாக இருக்கணும். ஆண்டவரே அந்த நீதியை பார்ப்பார். சின்ன காரியம்தான், அவனை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறது. உன் சகோதரில் உன் தேசத்தின் வாசல்களில் அந்நியரானாலும் ஏழையும் எளியமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. அதாவது உன் சகோதரிலும் உன் தேசத்தின் வாசல்களிலும் அந்நியரிலும் ஏழையும் எளிமையான கூலிக்காரனை ஒடுக்காயாக. இது முக்கியமானது. நமக்கு அவன் கீழ்பட்டவன் தானேன்னு சொல்லிட்டு அவனை ஒடுக்கக்கூடாது. உன் சகோதரனையும் ஒடுக்கக்கூடாது, அந்நியனையும் ஒடுக்கக்கூடாது, கூலிக்காரனையும் ஒடுக்கக்கூடாது. ஏன்னா இவனுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது அந்த கஷ்டப்பட்டவனை நீ ஒன்றுமே நினைக்கக்கூடாதுன்னா ஒடுக்கக்கூடாதுங்கிறார். அவனை அதிகாரம் செலுத்தி அவனை நினைச்சக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறார். கூலிக்காரனை ஒடுக்காயாக. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலி அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். பார்த்தீங்களா, அவன் நம்மகிட்ட வேலை செய்யும் பொழுது சூரியன் பொழுது போகும்பொழுது சாயந்தரத்துக்குள்ள அவனுடைய கூலி அவன் கையில் கொடுத்துருமா. எங்கள் பாட்டி தருவாங்க, இல்லை வேலைக்காரன் வேலை செய்யும் பொழுது அவன் வேர்வை காயதுக்குள்ளே அவன் கூலி அவன் கையில் கொடுத்துடணுடான்னு சொல்லுவாங்க.
அப்போ பழைய ஏற்பாட்டில் அவங்க ஊர்ன போய் தான், அவங்க பழைய ஏற்பாட்டில் படித்த போய் தான் அவங்க வசனத்துக்கு அவங்ககிட்ட இருக்குது. 100 வயசுக்கு மேலே இருந்தாங்க. ஆனாலும் அவங்க சொல்கிறாங்க, கூலிக்காரன் கூலியை மட்டும் வேர்வை காயக்குள்ளே கொடுத்துருண்டா, அது அவனை கூலி பேசித்தானே வேலைக்கு கூப்பிட்டா, அதனால் நீ அதை பண்ணாத. எப்படின்னா இந்த பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியங்களை அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம அறிகிறோம். அதில் அவன் வேலை செய்த நாளைத்தானே பொழுது போக முடியும், அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அவன் மேல் அந்த ஏழையும் அதன் மேல் ஆவலுமா இருக்கிறான். அவன் அந்த கூலியை நம்பி தான் வருவான். இன்றைக்கி இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், நாளைக்கு அதை செய்யலாம், வீட்டில் அறிஞ்சு வாங்கலாம், அவனுடைய காரியங்கள்லாம் பார்க்கலாம்னு சொல்லி அதை நம்பி வருவான். அதனால் நீ அவன் கூலியை எடுக்காதுங்கிறார் ஆண்டவர். அந்த கூலி எல்லாருக்கும் உள்ளது தான். அவன் வேலை செய்து கூலியை வாங்கி இவனுக்கு ஒரு நன்மை செய்து கூலி வாங்குறான். கூலி எல்லாருமே இந்த உலகத்தில் நம்ம கூலி ஆள் தான். நம்ம பெரிய இதெல்லாம் கிடையாது. கூலி ஆள் நம்ம பேசும்பொழுது அதுக்குள்ளே கொடுத்துடணும். பொழுது போகுக்குள்ளே அவனுடைய காரியங்களை கரெக்ட் பண்ணிடணும், அவனுக்கு கொடுத்துடணும். அவன் ஏழையும் அவன் மேல் ஆவலமாக இருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அவன் உன்னை குறித்து ஏன்ட்ட முறையிடுவான்ப்பா. நீ சம்பளம் அவனுக்கு ரூபா கொடுக்குறது என் மூலமாக கொடுக்குற, ஆனாலும் உன்னை குறித்து ஏங்கிட்ட முறையிடுவான். அவன் சம்பளம் வச்சுட்டு போயிட்டானே, அவன் என்ன மனுஷன்னு சொல்லிட்டு கடவுளை நோக்கி அவன் முறையிடுவான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அவன் என்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான், அது உனக்கு பாவமாக இருக்கும். அது உனக்கு பாவம். அவன் எதிர் சொல்லும் பொழுது சிலவங்க பொருளை அவங்க தரலைன்னு வச்சுக்கிடுவாங்க, அதில் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது பாவம்னு அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் அது பாவம்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? கர்த்தரை நோக்கி முறையிடுவான், அது உனக்கு பாவமாக இருக்கும். அது பாவமாக இருக்கும். இவ்வளோ ரூபா தானே கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்காம இருந்துட்டானே, அவனுக்கு அப்படி செஞ்சுட்டான்னு நினைப்பான். அது பாவம். அவனுக்கு கொடுத்துடணும், அவங்களையே கொடுத்துடணும். இந்த காலத்தில் கொஞ்சம் பணம் மற்ற வசதியில் வந்தோடனே அவங்க ஏழைகள் மற்றவங்களெல்லாம் அற்பமாக நினைக்கிறது. அவங்கள ஏதோ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு வேலை செய்து கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு சில காரியங்கள்லாம் செய்து கொடுத்தோடனே நம்ம மூலமாக ஆதாயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். லாஸ்ட்டில் அவங்க மனதை மலிக்கிட்டு அப்படி செய்வாங்க. அது பாவம்னு சொல்றார் ஆண்டவர். பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம். பார்த்தீங்களா? ஒரு பிள்ளைகளுக்காக பிதா கொலை செய்யப்படக்கூடாது, பிதாக்களுக்காக பிள்ளைகள் கொலை செய்யப்படக்கூடாது. அவன் செய்த கூலி அவன் அனுபவிக்கணும். அது சொல்றார் ஆண்டவர். அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவனவன் செய்த பாவத்தின் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கத்த பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமல் விதவின் வஸ்திரத்தை அடகா வாங்காமல் இருந்து இனி எகிப்திலே அடிமையாக இருப்பேன். உன் தேவனாய கர்த்தர் உன் அங்கிருந்து மீட்டு கொண்டதை நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். பார்த்தீங்களா? இவன் எகிப்தில் அடிமையாக இருந்தார். இவங்க ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எகிப்தில் பார்வோனுக்கு அடிமையாக இருந்தாங்க. அதனால் நீ என்ன செய்யணும்னா, அந்நியனுடைய நியாயத்தை திக்கத்த பிள்ளையின் நியாயத்தை புரட்டாமல், நியாயத்தை புரட்டக்கூடாது. நியாயத்தை புரட்டிடுவாங்க. பெரிய பணக்காரங்களாம் வந்தோடனே அவங்களுக்கு ஏற்ற நியாயத்தை கொண்டு வருவாங்க. ஏழைகள் நியாயத்தை விசாரிப்பதில்லை. அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் உள்ளத்தை பார்க்குறாரு. நீ அவளுடைய பார்வையில் நீ பணக்காரனாலும் சரிதான், இவன் ஏழை நேரம் ஒன்று தான். உங்கள் 2 பேருக்கும் ஒரே ஆத்மா தான். நமக்கும் ஒரே ஆத்மா தான், இந்த ஏழைக்கும் ஒரே ஆத்மா தான், திக்கத்தவனுக்கும் ஒரே ஆத்மா தான், எல்லாத்துக்கும் ஒரே ஆத்மா தான். ஆத்மாவை குறித்து அவன் என்ன கவலைப்படணும்? அவன் பணத்தினால அவன் ஆத்மாவை மீட்கொள்ள முடியாது. தேவன் 2 பேரையும் பார்க்குறாரு. ஏழையும் பார்க்குறாரு, பணக்காரமா 2 பேருக்கும் ஒரே ஆத்மா தான். இவன் உலகத்தில் வேணா ஐஸ்வர்யமா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் 2 பேரும் ஒன்று தான். இந்த காலத்தில் அப்படி நினைக்கிறது இல்லை. அவன் காரில் போயிட்டு பெருசாக சொகுசாக போயிட்டு இருப்பான். ஆனால் ஏழைன்னு நினைக்கணும். 2 பேருக்கும் ஒரே ஆத்மா தான். அதை நம்ம முக்கியமாக அறியணும். நீ எகிப்திலே அடிமையாக இருந்தது உன் தேவனாய கர்த்தர் உன்னை அங்கிருந்து மீட்டு கொண்டதை நினைப்பாய். ஆகையால் இப்படி செய்யும்படி உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ உன் பயிரை அறிக்கையில் உன் வயலிலே அறிக்கட்டை மறதியாக வைத்தால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை எல்லாம் அவனை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கத்த பிள்ளைக்கும் விட்டு விடுவாங்க. இது முக்கியமானது. ஒரு வயலில் ஒரு நெல் அறுக்கும் பொழுதோ ஒரு கோதுமையாக இருக்கும் பொழுதோ அந்த கட்டுகளை மறந்து வந்துட்டான்னா, களத்துக்கு கொண்டு வர மறந்து வந்துட்டாங்கன்னா திருப்பி எடுக்க போகாதப்பா. ஆண்டவர் தான் உன்னை மறக்க பண்ணுகிறார். அது திக்கத்தவனுக்கும் எளியவனுக்கும் விட்டு விடுன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் எவ்வளோ நீதி உள்ளார். அவருக்கு எல்லாத்தையும் ஒரு கதிரினுடைய தன்மையும் தெரியும், இங்கே களத்தில் உள்ள தன்மையும் தெரியும். அதனால் அது ஏழைகளுக்கு விட்டு விடுன்னு சொல்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் தேவன் எல்லாரையும் காண்கிறார். கர்த்தரையும் காண்கிறார், ஐஸ்வர்யவானையும் காண்கிறார், இவனுடைய நியாயம் எப்படி இருக்கிறதுன்னு காண்கிறார். பரதேசிக்கு திக்கத்த பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக என்ன, அது கட்டளை முடிஞ்சது. அதை நம்ம யோசிக்க கூடாது. வயலில் விட்டு அந்த கதிரை, ஒரு கட்டு கதிரை பூரா ஏழைகளுக்கு விட்டாச்சு, திருப்பி அதை எடுக்க போகாத, மறந்துலாம் வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. அது ஏழைக்கு கொடுங்க. அதே போல உன் ஒலிவு மரத்தை உதிர்ந்து விட்ட பின்பு கொப்பிலே தங்கியிருக்கிற பறிக்கும்படி திரும்ப போக வேண்டாம். அதை பரதேசிக்கு திக்கத்த பிள்ளைக்கு விட்டு விடுவாயாக. பாதி திருப்பின்னு சொல்றாரு. ஒலிவ மரத்தில் காய் உழுக்கும்போது மொத்தத்தில் விழுந்துடும், சிலது ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை திருப்பி போய் நீ உழுக்காத. அது ஏழைகளுக்கும் திக்கத்த பிள்ளைகளுக்கும் நான் விட்டு வச்சது அப்படின்னு சொல்றாரு.
நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அறுக்க திரும்பி போக வேண்டாம். பார்த்தீங்களா, ஒரு திராட்சை கொலை வருத்தி அவன் அறுக்கும் பொழுது அது சில பழங்கள் கொத்து கொத்தா கிடக்கும். அதை திருப்பி சும்மா மொட்டையா மேய்ஞ்சிட்டு போகிற மாதிரி மேய்ஞ்சிட்டு போயிடக்கூடாது. அதை ஏழைக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. அதுதான் வந்து என்னன்னா, சின்ன காரியம் தான் அது. உன்னுடைய பெருக்கமான ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் பொழுது அவனும் கொஞ்சம் சாப்பிட்டு போறான்னு நினைக்கணும். ஒரு இறக்க சிந்தை உனக்கு வேணும். அவனும் அதை பறிச்சுட்டு போறான். அவனை விட்டு கொடுக்குற தன்மை, விட்டு கொடுக்குற எல்லாம் மொத்தமாக ஒரு விட்டு கூட இல்லாம சிலவங்க செய்வாங்க. அப்படிலாம் வேண்டாம், விட்டுடணும். சில காரியங்களை அவனுக்கு இதெல்லாம் ஒட்டுக்களை சிந்தும் பொழுது அதை ஏழைக்கு திக்கத்த பிள்ளைக்கு சின்னதுதான் சொல்றாரு. அந்த ரூத்து நகமை கதிர் பிறக்கிறாங்க, சிலர் சிந்த விடுன்னு சொல்வார் போவாஸ். அப்ப என்ன குணம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இவனுடைய குணங்களை அந்த போவாசுக்கு இந்த சில கதிர்களை சிந்த விடுங்கப்பான்னு சொல்றாரு. எப்படின்னா அவன் மேல பரிதாபம் கொண்டனால சொல்றாரு, நீங்க அவங்களை ஈனம் பண்ணாதம்பாங்க. அந்த காலத்துல கதிர்ப்பு இருக்கிறது எல்லாம் உண்டு, அதெல்லாம் விட்டு அதெல்லாம் வந்து இதுல இருந்து வந்ததுதான் அதெல்லாம். நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். திருப்பியும் போய் அடுக்க மொட்டை அடிக்க கூடாது. அவனை ஏழைக்கு விடணும், திக்கத்த பிள்ளைகளுக்கு அவன் சாப்பிடட்டும். தேவன் அவங்கள பூமியில படைச்சிருக்காரு, அவங்களுக்கும் வாழ்வு கொடுக்கணும். தான் மட்டும் வாழ்ந்து பெரியவனாய் அப்படி பெரிய உயர்ந்த ஸ்தானங்கள் இருந்தால் மட்டும் போகக்கூடாது. ஏழையும் நினைக்கணும். அவன் நம்மளை போல உள்ள ஆள், அவனுக்கும் உனக்கும் ஒரே ஆத்மா தான். அதை நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்தையில கொண்டு வரும்பொழுது தனக்குங்கிற வெறுத்து மற்றவங்களே நேசிப்பான். அது ஆண்டவர் அவன் அது நினைச்சா ஆசீர்வாதம் தான் அவனுக்கு கூட வரும். இவனுக்கு யாருக்கு, இவனுக்கு ஆசீர்வாதம் கூட வரும். அப்போ என்ன, நம்ம தேவன் மனநிலையில ஆராய்கிறார். மனநிலையில ஆராய்ச்சி சரி பரவாயில்ல, இவனுடைய குணங்கள் எல்லாம் தேவன் இருதயத்தில் மேலான தேவன், அதெல்லாம் நீ இப்படி செஞ்சிடணும் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ வந்து தேவனுடைய குணங்கள் நம்மகிட்ட காணப்படும். இந்த மாதிரி குணங்கள் உன்கிட்ட இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படியே மோசே மூலமா போதிக்கிறார். நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம ஜீவிக்கிறோம், நம்ம அதை எளிதாய் புரிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவின் குணங்கள் நம்மகிட்ட இருக்கும்பொழுது கிறிஸ்து இந்த முழுவதுமே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அவருடைய சித்தம் அப்படியே இயேசு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கும்பொழுது நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதான், நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கத்த பிள்ளை உதவிக்கும் விட்டு விடுவாயாக. விட்டுடும், திக்கத்த பிள்ளைக்கு விட்டுடும் சொல்றாரு. நீ எகிப்திலே அடிமையா இருப்பதை நினைப்பாயாக. நீ எகிப்திலே அடிமையா இருந்தா அங்க உனக்கு திராட்சை பழம் கிடையாது, அவனுக்குள்ளதான் நீ சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்போ நீ அதை நினைக்கணும். நம்மளும் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தோம், நம்மளும் ஒருத்தர் கீழ்பட்டு இருந்தோம், அவங்க பெரிய இருந்தாங்க, நம்மளும் இப்படி இருந்ததை நினைக்கணும். அப்போ தான் இது கொடுக்க முடியும் உன்னால். ஆண்டவர் அதான் சொல்றார், உன் மனதின் படிச்சு. அதான், நீ எகிப்திலே அடிமையாக இருப்பதை நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்னு சொல்றேன். அப்போ என்னன்னா, அதெல்லாம் கட்டளை மாதிரி உன் மனதிலாம் கட்டளை உதிக்கும். தேவன் உணர்த்தி உன் மனதிலே கொண்டு வருவார். நாம் இந்த புதிய உபயோகத்தில் இதெல்லாம் வந்து என்னன்னா சின்ன காரியம் தான், பெரிய காரியம் இல்லை, சுமக்க முடியாத பாரம் ஒன்றும் கிடையாது. உனக்குள்ளதில் கொஞ்சம் கொடுக்குறா, உனக்குள்ளதில் கொஞ்சம் இருக்க, ஒன்னே ஆண்டவர் ஆட்சி வச்சிருக்கிறாரு, சிந்தை விடு, அப்படி செய்ய இப்படி செய்யன்னு சொல்றதுன்னா அவனும் மனமகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துறேங்கத்தா. நீர் ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறப்பா. ஆண்டவரே, கிறிஸ்துவின் சிந்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் காணப்பட கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறப்பா. சுத்த இதயத்தை தாங்க, நிலவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. எங்களிலே குறைகள் குற்றங்கள் உண்டு, மாம்ச சிந்தை உண்டு, உலகப்புறமான சிந்தைகள் உண்டு, எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. சாத்தான் கொண்டு வருகிற உலகப்புறமான சித்தங்களை எல்லாவற்றையும் அழித்து போடுங்க. தேவ சித்தம் எங்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறப்பா. சுத்த இதயத்தை தாங்க, நிலவரமான உம்முடைய ஆவியை, என் தேவனுடைய ஆவியை எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஊற்றி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணுங்க, எங்களுடைய தேவையை எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறேங்க தாவே. நீரே எல்லாருக்கும் எல்லாமா இருந்து வழிநடத்திருக்க தாவே. உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உமக்கு எல்லாமே லேசான காரியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.